கேப்பதியார் ஸ்ரீமன் நாராயணன் கருட வாகனம் மீது எழுந்தருளியிருக்கின்ற காட்சி இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி விளக்க வேண்டுமானால், கருடோ வாகனாதீசா, கருட வாகனம் மற்ற அனைத்து வாகனங்களை காட்டிலும் முதன்மை பெற்று விளங்கக்கூடியது. வாகன அதீசா, வாகனங்களில் முக்கியமானது என்ற கருத்தை உடைய ஸ்லோகம். ஸ்ரீவைகுண்டத்திலே அனந்த கருட விஷ்ணக்சேனாதிகளோடு கூட எம்பெருமான் எப்பொழுதும் எழுந்தருளியிருக்கிறார். எதற்காக என்றால், எம்பெரும் பக்தர்களுடைய கோரிக்கைகளை அவ்வப்பொழுது ஏற்று அதை நிறைவேற்றுவதற்காக பகவான் தூங்காதபடி எப்பொழுதும் தேவர்களுக்கெல்லாம் கண்களில் இணைப்பதோ கால் தரையில் படுவதோ இதெல்லாம் நிகழ்வதில்லை. ஏனென்றால் அவர் எப்பொழுதும் வீழ்த்திக் கொண்டே இருப்பதனால அவ்வாறு இருக்கிறார்கள். ஆகையினால் பக்தர்களுடைய கோரிக்கை ஏற்ற உடனேயே அவர்களுக்கு போய் உதவ வேண்டும் என்பதற்காக கூப்பிட்ட குரலுக்கு உடனே வந்து தன்னை குறிப்பிட்ட இடத்திற்கு அழைத்து செல்வதற்காக கருடன் தயாராக இருப்பார். அதனால கருடன் எப்பொழுதும் அங்கேயே வைகுண்டத்தில் எழுந்தருளியிருப்பார். ஆதிசேஷன் பகவானுடைய ஒவ்வொரு நிலைக்கும் அவர் புகழ்கிறார். சென்னால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்னாம் மரவடியாம், நீள்கடலுள் பொன்னும் அணையாம் மணிவிளக்காம், பூம்பட்டாம் பொல்குமணையாம் திருமார்க்கு அரவு என்று ஆதிசேஷன் பகவானுடைய ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு விதமாக அவருக்கு சேவை செய்கிறார். கருடனுக்கு பட்சிராஜன் என்ற ஒரு திருநாமம். அனைத்து பறவைகளுக்கும் கருடன் தான் தலைவர். எனவேதான் பட்சிராஜன். அப்படிப்பட்ட பட்சிராஜன் பகவானுக்கு சேவை செய்வதிலே அவரோடு கூட சிவகுண்டத்திலே இருக்கிறார் என்று சொன்னோம். அந்த வாகனத்துக்கு விசேஷ முக்கியத்துவம் கொடுப்பதனால்தான் இந்த கருட வாகனம் மற்ற எல்லா வாகனங்களை காட்டிலும் முக்கியமாகவும் எல்லா தரப்பு மக்களும் எல்லா சந்தைகளிலிருந்து வந்து சேவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் நடைபெறுகின்றது. ஆதி மூலமே என்று அரட்டிய அந்த யானைக்கு உடனடியாக ஓடிப்போய் உதவினார். அதே போல திரௌபதி அஸ்திரம் இது பண்ண பொழுது உடனே ஓடி வந்து உதவுவதற்கும் அந்த கருட வாகனம் தான் உதவியது. இப்படி பல நிலைகளிலே பகவானுக்கு கருடன் சேவை செய்கிறார். இப்படி பலவிதமான முக்கியத்துவத்தை கொண்டுதான் எம்பெருமானுக்கு இந்த கருட சேவை என்பதை ஒரு விசேஷமாக எல்லா ஆகமங்களிலுமே குறிப்பிடப்படுகிறது. பாஞ்சராத்திர மாவட்டம், வைகானத மாவட்டம், அனைத்து உற்சவாதிகளிலும் கருட வாகனத்துக்கு ஒரு சிறந்த முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்ற காரணமே இதுதான். ஆகினால்தான் மற்ற எல்லா சேவைகளை காட்டிலும் இந்த கருட சேவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆங்காங்கிருந்து பல தேசங்களிலிருந்து மக்கள் ஓடோடி வந்து இங்கே சேவை சாதிக்கிறார்கள்.